வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடித்தமான சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி ஒரு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு இந்த குக்கர்லேயே போட்டுடலாம். துவரம்பருப்பு ஒரு 100 கிராம், பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் போட்டு நல்லா கழுவிட்டு இந்த குக்கர்லேயே போட்டுடலாம். இதில் பூண்டு ஒரு 8 பல், பச்சை மிளகாய் ஒரு 3, சின்ன வெங்காயம் ஒரு 15 போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் தக்காளி ஒரு 2 போட்டிருக்கேன். முருங்கைக்காய் 1, அவரைக்காய் ஒரு 5, கேரட்டு 1, கத்திரிக்காய் 1. இதெல்லாம் சின்னதாக அரிஞ்சு இதிலே போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு, சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அரிசி 300 கிராம் போட்டிருக்கேன். அது ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு அரிசிக்கு 5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டு குக்கரில் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ பாருங்கள், சாதம் காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா குழஞ்ச மாதிரியும் இருக்குது பாருங்கள். இல்லை நெய் ஊற்றிருக்கேன். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி இதிலே ஊற்றிடலாம். உப்பு காரம் எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஒரு 100 மில்லி எடுத்து ஊற்றிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி சூடானதும் கடுகு அரை ஸ்பூனு, ஜீரகம் 1/4 ஸ்பூனு, பெருங்காயம் அரை ஸ்பூனு, வரமிளகாய் ஒரு 2 கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையும் போட்டு தாளிச்சதை எடுத்து அந்த சாதத்திலே கொட்டிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எங்கள் குழந்தைங்க காய் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிலாம் என்னவோ சத்தான காய்கறிகள் இதில் போட்டு செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும். புளி தண்ணி ஊற்றுனதுனால குக்கரை அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வடை, ஊறுகாய், அப்பளம் இதெல்லாம் தொட்டுக்கலாம். காய் போடாதையும் இதே மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். சுவையான சாம்பார் சாதம் ரெடி.